ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெரிய நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, செய்யறது குயிக்காக செஞ்சிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதுக்காக நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ நெல்லிக்காய். இது ஒரு 10-12 நெல்லிக்காய் கட்ட வரும். இந்த மாதிரி காய் சீவரத்தில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ரொம்ப முக்கியம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது வேக வச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி குலையாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கட்ட கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காயை நல்லா காய் சீவரத்தில் போட்டு சீவி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்க போகிறோம், ஸோ அதுக்கும் சேர்த்து இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். நம்ம வதக்கும் போது நம்ம பச்சையாக சாப்பிட்றதை விட வதக்கி சாப்பிடும்போது நமக்கு அதில் இருக்க அதிகப்படியான துவர்ப்பெல்லாம் போயிடும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி சாதம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி, இதெல்லாம் நம்மளோட இந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறோம் இதில். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து அதே சூட்லேயே இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பெரிய நெல்லிக்காய் சாதம் தயாராகிடுச்சு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுக்கும்போது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.